மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய இடர்களை நம்மால் சுலபமாக தாண்ட முடியும். பிரச்சனைகள் என்பது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நான் எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய வெற்றி தோல்விகள். அதனை சிறப்பான முறையில் கையாண்டு பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனத்துடன் திறமையுடன் நீங்கள் விளங்கக்கூடிய தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் தைரியஸ்தானம் வலுத்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த அளவுக்கு திறமையான ஒரு செயல்பாடு, நல்ல செய்திகள் சேர்வது, சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வது, மொத்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பரிபூர்ணமாக ஈடுபட்டு திறமையாக செயல்பட்டு நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவும். தனவரவு என்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு அன்பு கலந்திருக்கும். எல்லோருமே வசீகரிக்கக்கூடிய அளவில் ஒரு சிறப்பான செயல்பாடை நீங்கள் காண்பீர்கள். சில முக்கியமான விஷயங்களை பற்றி ஒரு யோசனைகள் இருந்தால் அந்த பற்றிய ஒரு விவாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவிலையும் உங்களை உயர்த்தக்கூடிய அளவிலையும் அமையும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு மனசில் கொஞ்சம் சோர்வு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள். நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சரியான முறையில் சாதிக்க முடியும். இருந்தாலும் இந்த சோர்வு, ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாம் மனசில் ஓடும், செயலில் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குவது, நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அதனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப அற்புதமாக அமைந்த ஒரு நல்ல தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சில நேரங்களில் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த ஒரு அணுகுமுறை நீங்கள் நினைச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு சேர்க்கும். மனசிலும் தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாட்டிலும் ஒரு பாசிட்டிவ் தாட், அது ஆப்டிமிசம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆப்டிமிசம் அதாவது எல்லாமே நல்லதுக்கு தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே நமக்கு வெற்றியாக முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, அது போன்ற ஒரு செயல்பாடை இன்று நீங்கள் காண்பீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய தினம். அற்புதமான பேச்சாற்றல், திறமையான செயல்பாடு இதெல்லாம் ஒருங்கே இணையும் பொழுது இவருக்கு நிகர் யார்
என்று கேட்கக்கூடிய அளவில் சிறப்பான செயல்பாடுகள் தோன்றுகின்றன. எதிர்பார்த்த தன வரவும் ஏற்படும். குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவும். நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய பிரகாசமான தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து சில நேரங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். நமக்கு இன்னும் விடுவு காலமே வராமல் இருளாகவே இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு அப்படி அல்ல. அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சன்ஷைன்னு சொல்லுவாங்க. சன்ஷைன்னா ஒளிமயமான எதிர்காலம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒளிமயமான எதிர்காலம் வந்து உங்களுக்கு திறப்பதற்கு காத்திருக்கின்றன என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள மன வேறுபாடுகள், மனைவியோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மீண்டும் வசந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசந்தமான ஒரு சூழல் அனுபவிக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது. வெற்றிகரமான தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் போன்ற விஷயங்களோ இல்லை காதல் போன்ற விஷயங்களோ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும். அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகளே ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் பெருகி ஓடி வரும். வெற்றி வாய்ப்புகள் என்பதும் மிகச் சிறப்பாக அமையும். ரொம்ப ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் முதல்ல தடைகளை வெல்ல வேண்டும். தடைகளை வெல்லும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சொல்லுவாங்க, அதாவது வீட்டை பெருக்கி வச்சா தானே நல்லாயிருக்கும் சுத்தமாக. அதுபோல் நமக்கு எந்த பிரச்சனைகளோ அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. நம்மளை சுயம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நம்மிடம் உள்ள நிறைகள் குறைகள் நமக்கு புலப்படும். அப்போ நிறைகளை வைத்துக்கொண்டு குறைகளை திருத்தி கொண்டு வேண்டாத விஷயங்களை விட்டுவிடுவது என்பது வெற்றிக்கு வழிகாட்டி. அதுபோல ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் மனசில் ஒரு அமைதி இருக்கும். சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம்.